சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் போதே, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழியும். அப்படின்னா யாராக இருந்தாலும் ஒரு சத்ரு இருப்பான். மனுஷங்க சத்ரு இல்லைன்னா கடன் சத்ருவா இருப்பான். கடன் சத்ரு இல்லைன்னா வியாதி சத்ருவா இருக்கும். ஆனா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு சூழ்நிலையில நான் விரும்பாத ஒன்று நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா நமக்கு சத்துரு. இங்கே அவன் சொல்றது, இந்த சூழ்நிலைகளில் கூட இருந்த மனிதர்கள் அவனுக்கு விரோதமாய், சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு விரோதமாய் எழும்பின போது அவர் சொல்லக்கூடிய அறிக்கை, அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழியும், என் ஜீவனுள்ள நாடெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாம் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த சூழ்நிலையிலேயும் நம்மை கைவிடுகிற தெய்வம் அல்ல, நம்மை கைவிடாத தேவன், சத்துருக்களுக்கு முன்பதாய் நமக்கு பந்தி ஆயத்தப்படுத்துகிற தேவன். அவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றி பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தரை நம்புங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you, God bless you, God bless you. ஸ்தோத்திரம். God bless you, God bless you.